Hello friends, welcome to Ronnie Taylor's product design க்கு என்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் தான் பார்க்கலாம். இப்போ நான் நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம நம்பர் 3 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். 4 பீட்ஸ் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு த்ரெட் அந்த மாதிரி கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு நீடில் வந்து நம்ம உள்ளே போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் லூப் போடாமல் நம்ம வந்து இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். திரும்ப இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. இந்த 2 பீட்ஸ்குள்ளேயும் நீடில் வர்ற மாதிரி கொண்டு வரணும். நம்ம மார்க் பண்ணியிருக்க லைனில் கரெக்டாக வரணும். அது மாதிரி ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி த்ரெட்டை வந்து டைட் பண்ணிக்கோங்க. திரும்ப 4 பீட்ஸ் எடுத்துக்கலாம். 4 பீட்ஸ் போட்டுட்டு 2 பீட்ஸ்க்கு இடையில நம்ம வந்து நீடில் எடுக்கணும். நம்பர் 3 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுட்டு அப்புறம் அடுத்த லைன் வந்து நம்ம ரைஸ் பீட்ஸ் போட்டுக்கலாம். திரும்ப 2 பீடு, ரெண்டு பீட்ஸாக போட்டுக்கலாம். ஒவ்வொரு டைமும் த்ரெட் அந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. நம்ம இது மாதிரி ஃபுல்லும் போட்டுக்கலாம். பீட்ஸ் போட்டுட்டு அப்புறம் திரும்ப ஒரு லைன் வந்து நம்ம ஸ்டோன் போட்டுக்கலாம். லிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். எல்லாம் போட்டுக்கலாம். நம்ம ஸ்டோன்லாம் போட்டுட்டு நம்பர் 3 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று போட்டுக்கலாம். பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே நீடில் எடுக்கேன். இந்த மாதிரி நம்ம பீட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். ஒரு சுகர் பீட்ஸு, நம்பர் 3 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று, அந்த மாதிரி மாற்றி மாற்றி போடணும். நம்பர் 3 ஆன்டிக் பீட்ஸும் சுகர் பீட்ஸும் போட்டுட்டு அப்புறம் அடுத்த ஒரு லைன் வந்து நான் சுகர் பீட்ஸ் போட்டிருக்கேன். சுகர் பீட்ஸ் போட்டுட்டு சுகர் பீடை ஒட்டி நான் நீடில் எடுத்திருக்கேன். அப்புறம் ரைஸ் பீட்ஸ் ஒன்று, நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று போட்டுக்கலாம். இந்த மாதிரி கிராஸில் வர்றத மாதிரி போடணும். ஒவ்வொரு டைம் போடுறப்போ கொஞ்சம் த்ரெட் அந்த டைட் பண்ணிக்கோங்க. நம்ம இது மாதிரி எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ நம்ம ரைஸ் பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோன் போட்டுக்கலாம், கிளிப் ஸ்டோனு. இப்போ நம்ம ஸ்டோன் போட்டுட்டு நம்பர் 3 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று போடுறோம். இதில் போட்டுட்டு இந்த 3 லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதை அப்படியே போட்டுக்கலாம்.
இப்போ நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டு இதில் வந்து சர்க்கிள் போட்டுக்கலாம். இந்த சர்க்கிளில் வந்து ஸ்டோன் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் போட்டு கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். ஸ்டோனை சுற்றிலும் நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போட்டுட்டு ரெண்டாவது லைனும் சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். சுகர் பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ரைஸ் பீட்ஸும் நம்பர் 2 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று, சீக்வன்ஸ் ஒன்று. இந்த பீட்ஸ்க்கு நேராக நீடில் எடுக்கணும். ஒரு சீக்வன்ஸ் கோல்டு கலர் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். சீக்வன்ஸில் ஹோல் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே போட்டுக்கலாம் நம்ம. இதில் போட்டுட்டு த்ரெட்டை கொஞ்சம் எடுக்கிறப்போ கொஞ்சம் உள்பக்கம் வந்து நம்ம லூஸாக இருக்கக்கூடாது, த்ரெட் வந்து டைட்டாக இருக்கணும். அந்த மாதிரி இடையில வந்து ஒரு பீட்ஸ் விட்டுட்டு போடுற மாதிரி போடுறோம். இப்போ நம்ம அந்த பீட்ஸ்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த பீட்ஸை சுற்றிலும் நம்ம வந்து ஜர்தோஸ் பிரிண்ட் போட்டுக்கலாம்.
சிங்கிள் த்ரெட்டில் தான் நான் போடுறேன். சிங்கிள் த்ரெட்டில் போடுறப்ப த்ரெட் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும், நீட்டாக இருக்கும். ஒரு த்ரெட்டில் மட்டும் நான் நாட் போட்டிருக்கேன் பாருங்கள். ஜர்தோ ஸ்ப்ரிங்கை வந்து கட் பண்ணாமல் நான் போடுறேன். பீட்ஸை சுற்றி சுற்றி இந்த மாதிரி கொண்டு வரணும். ஃபுல்லுமே இந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்ம இங்கே எப்படி போட்டோமோ அதே மாதிரி எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த ஃப்ளவர்லாம் போட்டுட்டு இதை ஒட்டியுமே ஒரு லைன் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, அதை திரும்ப அப்படியே போடணும். நம்ம இதில் என்ன போட்டிருக்கோமோ அதே இதை திரும்ப இங்கே போட்டுக்கலாம். இப்போ நம்ம இங்கே போட்டது மாதிரி இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இதுக்கு ரெண்டுக்கு இடையில இருக்கு இல்லையா, இதில் வந்து சீக்வன்ஸும் நம்ம பீட்ஸும் போட்டுக்கலாம். நம்பர் 2 ஆண்டிக் பீட்ஸு, சீக்வன்ஸ் 1 பீட்ஸ் இந்த மாதிரி மேலே தள்ளி வச்சுக்கோங்க. சீக்வன்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், இதில் போட்டுருங்க நீடியில். திரும்ப இந்த மாதிரி நீடியில் எடுத்துக்கலாம். சீக்வன்ஸும் பீட்ஸும் எடுத்துருக்கோம். பீட்ஸ் இந்த மாதிரி மேலே தூக்கிட்டு சீக்வன்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே போட்டுறோம் நீடியில். அவ்வளோதான். இப்போ நம்ம இங்கே சீக்வன்ஸும் பீட்ஸும் போட்டுட்டு மேல் பகுதியில் வந்து நம்பர் 4 ஆண்டிக் பீட்ஸ் 1 சுகர் பீட்ஸ் 1 போட்டுக்கலாம். கொஞ்சம் தள்ளி தள்ளி போடணும். பீட்ஸை ஒட்டிலும் நீடில் எடுத்துட்டு பீட்ஸை ஒட்டிலும் நீடில் வந்து நம்ம உள் பக்கம் போடணும். இந்த மாதிரியே நம்ம எல்லாமே போட்டுக்கலாம். இந்த ஒரு பீட்ஸ்க்கு ஒன்று அந்த மாதிரி போடுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த பீட்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவோட உயரத்துக்கு தகுந்த மாதிரிக்கு நான் வந்து ஸ்டோன் போட்டுட்டு அதை சுற்றிலும் பீட்ஸ் போடுறேன். சுகர் பீட்ஸு கிளிப் ஸ்டோன் போட்டுட்டு பீட்ஸ் போட்டுட்டு 3 பீட்ஸ்க்கு இடையில நம்ம சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டோம். ஃபுல் ஒர்க் முடிஞ்சோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். நெக்குக்கு வந்து இந்த பார்டர் லைன் மட்டும் போட்டிங்கன்னா போதும். ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு, நல்ல ப்ரைடல் லுக்கில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.